ஏன் அது ஒருத்த வச்சுட்டு சட்டியை குப்பராடை கமுத்து விட்டேன், மறுபடியும் அடுப்பை முடிக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டேன். இதை கிண்டிட்டு காமிக்கிறேன் இப்போ இருக்குண்ணே. கண்டிப்பாக நல்லா இருக்காது. நிறைய இதை கீழே கொட்டிட்டாப்புல கிண்டுறோம்னே. உண்மையை மட்டும் சொல்லு. வேறு லெவலில் இருக்கு. ஹாய் நண்பர்களே. ஹாய் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்லாம் வந்திருக்கான். நம்ம இன்றைக்கி வந்து வேறு பிளான் போட்டேன். சரி இதை செஞ்சுவோன்னு சொல்லி ஒரு சொன்னாப்புல அதை செஞ்சு கூட சாப்பிடுவோம்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறான். வாங்க போகலாம். தேவையான இதெல்லாம் எடுத்தாந்துட்டான். அடுப்புக்கான கல் மட்டும் ரெடி பண்ணணும். அதையும் கல் மட்டும் ரெடி பண்ண போகிறான். கேணிமேட்டில் வந்து நிற்கிறாப்புல பார்த்துங்க. தான் கேணிமேடு. கேணிமேடு கல்ல பேக்காதரா. கேணி அங்கே வச்சுக்கிறோம். இரநூறுல பக்கம் வச்சுக்கிறோம். குளித்து கொண்டோம்மா கீழே ரைட்டை நோண்டிக்கிறோம்ல. என்னத்தை வச்சு நோண்டுவேன்? என்ன நோண்டுறது கடா பெரிய இது. கம்பு வச்சு நோண்டலாம், கச்சி இருக்க தேய்ச்சி நோண்டலாம். அதுக்கு நேரம் ரைட்டாக குழி மட்டும் நோண்டுறதுக்கு நேரம் 3 கல்ல கொண்டாங்க. அப்புறம் குழி நோண்டிக்கலாம். இல்லைடா குழியை தோண்டிக்கிட்டு இப்போ கல்லாம் 3 கிலோ வந்து வச்சுக்குவோம். செஞ்ச கல்ல நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். குழி தோண்டுறதுக்கு எடுத்தாடானா கத்தியாக கொடுக்குறேன். கல் தூக்கியான் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் குழியை நோண்டுவானா. குழியை நோண்டிட்டு கல் தூக்கி வரேன்னு சொல்லிக்கிறேன். சின்ன அடுப்பு தான் போடுறான், பெரிய அடுப்பு தான் போடல. கெட்லாம் நடக்கிற கலத்தா கல்லா தரலைங்களா சார்? அந்த கல்லாம் வேணாம், சின்ன கல்றா அதெல்லாம். சட்டியை வச்சு பார்த்துக்குவோம். செட்டாக நம்ம கல்லை மாற்றிக்குவோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரியா இருக்கா? கச்சிதமாக இருக்கு. கச்சிதமாக இருக்கு. கீழே கச்சிதமாக தீப்பெட்டி பற்ற வைக்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி இருக்கடா. என்ன எங்கே தக்காளியா? ஆமாம், அந்த ஒரு கத்தி இருக்குது. அது இப்போ மண்ணுக்கு ஓட்டு விட்டேன். கத்தியை கையில் தொடச்சிக்கடா. கத்தியை மண்ணு கொண்டாந்து சின்ன வாட்டர் பாட்டிலு. அதுலேயும் தண்ணியை வீணாக்குறாப்புல. என்ன பண்ணுறது இவனை? அவக்காயா போ மண் இல்லையா? மண்ணாக இருந்து என்ன ஆகுது? ஆமாம், ரொம்பலாம் செய்யலைங்க. கொஞ்சம் சிம்பிளாகவே. அதிகமாக சாப்பிட முடியாது. அது உங்களுக்கே தெரியும், அதிகமாக சாப்பிட முடியாதுன்னு. திகட்டும் அதிகமாக. அதனால் கொஞ்சமாக மட்டும் கொண்டு வந்துட்டான். பாக்கெட் அதிகமாக வாங்கலை. கிராட் அடிக்கிற மாதிரி இருக்குது வீடியோ. இப்போ நல்லா தெரியுது. ஒவ்வொருத்துக்கு வந்து வெயில் வர கிராட் அடிக்குது. நெகத்தை அந்த கத்தி எதுக்கு வச்சுருக்கா சாரு? அப்போக்கப்போ இந்த வெயில் காற்றடிக்கும், அப்படியே கிராட் அடிக்குது வீடியோ. இன்றைக்கி தான் புது சமையல் மாஸ்டரு. ஒரு சமையல் மாஸ்டர் ஊருக்கு போயிட்டாப்புல. ஆமாம், அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாப்புல. அதனால் புதுசாக ஒரு சமையல் மாஸ்டர் கூட சேர்ந்துருக்கான். இவர் சமையல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா இல்லை கேவலமாக இருக்கா, எப்படி சமைக்கிறாருன்னு. தெரிஞ்ச மாதிரி சமைக்க முடியும்னு சொல்கிறேன். பார்ப்பேன் எப்படி சமைக்கிறான். நீ வந்து சொன்னாப்புல சமைச்சிருவோம்னு சொல்லி. பார்ப்பேன் எப்படி சமைக்கிறாருன்னு. அதுக்காக தெரிஞ்சவங்க தான் சமைக்க முடியும். நீங்களே சமைக்கணும்னு ஒன்றும் இல்லை. சமைக்க சொன்னேன். தெரிஞ்சவங்க சமைக்கணும்னு. கடைசியில் எல்லாம் எடுத்தான் தான். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் மட்டும் எடுத்துகிட்டு வரல. என்ன ஆம்பளை என்ன கொண்டாடலடா.
எல்லா இடத்துல தான் கடைசி தாலிக்கு எண்ணெய் எடுத்து வரல, எப்படி தாளிக்க போகிறேன்னு தெரில. நீ மறுபடியும் வீட்டுக்கு போகணும். மறுபடியும் வீட்டுக்கு போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன். தீப்பெட்டியாச்சும் எடுத்தாந்தாம்மா பாடுறா. தீப்பெட்டி எடுத்து தான் கொடுத்துனா உன்ட்ட. தீப்பெட்டி ஒன்றாதான் நினைக்கிறேன். அந்த ஒரு இதுக்கு கிடக்கு பார்த்துட்டேன். தீப்பெட்டி இருக்கா? தீப்பெட்டி இருக்கு. என்ன என்ன எடுக்க போயிட்டாப்புல வீட்டுக்கு. நான் பார்த்தா விறகு ஒடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்க. வகையில் மான்ட்டு வந்துட்டாப்புல. இது மரம்னால கொஞ்சம் அப்படி நல்ல மரத்துக்குள்ள சமைக்குவேன். அதனால விறகுக்கெல்லாம் இங்கே பஞ்சமே இருக்காது. ஆமாம், என்ன எடுக்க போனது ஆளை காணா. அவ வீடு போய் வரணும். இந்த அங்கிட்டு விறகு திறக்கிறதுக்கு போனேன். சாமியை கும்பிட்டு அடுப்பை மட்டும் நல்லபடியாக வரணும்னு. சாமி எப்படி பார்த்தா தெரியுறியா? ஆமாம், கேரளாவை மட்டும் ஆகிரமாக பண்ணிவிட்றா. டேய் காற்று இந்த சமயத்தில் காற்று அடிக்கும். இந்த சமயத்தில் காற்று அடிக்கும் அடுப்பு முட்டும் போது. அதே லைட்ரு ஒன்று வாங்கி வந்து போட்டுக்கிறோம்டா. வேணா சுத்த போகிறேன். அடுப்பு பத்தலடே. அடுப்பு பத்தாம போச்சுடா. அடுப்பு பத்தலையா? என்ன பண்ணுற இவெல்லாம் கூட்டியாக வச்சுக்கிட்டு. சே டேய் வெங்காயம் தக்காளி எடுத்து வை, மண்ணில் விட்றாத சாமி. இவருக்கு நறுக்கி எங்கே வச்சுருக்கியான்னு. இந்த குச்சி கிச்சிலாம் போட்டு வச்சிட்டேன். எனக்கார மண்ணில் ஓட்டு பிரட்டியான்னு நினைக்கிறேன். திங்கும் போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கொஞ்சம் தோண்டணும் கீழே. ஒரு என்னைக்கு தோண்ட நம்ம என்னைக்கு சமைச்சு சாப்பிடுன்னு தெரில. வேறு இவன் நம்பி வேறு நானும் சாப்பிடாம வந்துட்டேன். அடுப்பு மூட்டுறாப்புல. எப்படி மூட்டுறா என்னமோ உள்ள சுருட்டி வச்சுக்க மூட்டுறாப்புல. ஒரு வழியாக அடுப்பை பற்ற வச்சிட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு எனக்கார சமையல் மாஸ்டர் நல்லா சமைச்சு கொடுப்பாரா என்னான்னு தெரியலை. நீங்கள் சொல்லுங்கள். தெரிஞ்ச வகையில் தான் சமைக்க முடியும். நல்லா குழுக்குள்னு காற்று வேறு அடிச்ச மணியமாக இருக்குது. ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். 2 பாக்கெட் திங்கிட்டு போகிறோம்ல. பெருசு வாங்கலாம் பார்த்தான். சரி எண்ணெய் தந்து அதிகமாக இது சாப்பிட முடியாது, திகட்டும். அதனால் கம்மியாகவே வாங்கிட்டு வந்துட்டான். குடிக்க மாட்டேங்குதா குச்சி? என்ன காற்று எந்த பக்கத்தை அடிக்குது? எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சுனால எண்ணெய் ஊற்றப்படாது. அவ்வளோ ஒரு கரண்டி இருக்கேன். எவ்வளோ ஊற்று எண்ணெய்? என்ன ஒரு 3 கரண்டியை ஊற்று. ரொம்ப புகையுதா? போதும் உங்களுக்காண்டி? போதும். மூடி ஓரமாக வச்சிரு. ஹீட்டே 2 தனியாக வச்சிரு. அடுப்பு ஏறினால வெங்காயம் தக்காளி போட்டுக்கிருக்காப்புல. இது எப்படி சமைக்கணும்னு நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்களே சமைச்சிடுவீங்க. தக்காளியை போட்டு வெங்காயம் நல்லா வந்து தக்காளி போட்டு
நாளைக்கு விட்டு எதுவுமே போடலாமா, எதுவுமே கொண்டாடல. தக்காளி பழம் போடு. சமைக்கணும்னு சொல்லி குட்டியான்ட்டேன், ஆனால் எதுவுமே கொண்டாடாமல் வந்துட்டேன். வதக்கட்டுப்பா தக்காளி. அவ்வளோ ஊற்றுவான். தெரியாது 2 பாக்கெட்டுக்கு எவ்வளோ ஊற்றணும்னு. ஊற்று 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 ஊற்று. போவேன். இன்னும் கொஞ்சம் ஊற்று. போதும்டா. போதும் விடு. வீடியோ கிராட் அடிக்குது. அங்கிட்டே தான் உட்காந்துருக்கு. இங்கிட்டு வாடா. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. முகம்லாம் இருட்டா தெரியுது. வீடு ஆஃப் பண்ணுவேன். கிண்டுறது வரைக்கும் கொஞ்சம் சம்பவம் ஆக்கிவிட்டேன். சட்டியை ஒழுங்காக வைக்காம விட்டுவிட்டேன். சட்டி கவுந்து வச்சு கீழே. சட்டியை குப்பரண்டை கமுத்து விட்டேன். மறுபடியும் அடுப்பை முடிக்கிறேன். அது சட்டி ஒழுங்காக உக்காம வந்துருக்குது. அது வேலை. அதை பாக்கெட்டை கொட்டலை. சும்மா பச்சை தண்ணி வச்சு சுடி வைக்கும் போதே குப்பரண்டி சட்டியை கமுத்து விட்டியா. மறுபடியும் தண்ணியை ஊற்றி காய வச்சுக்கிருக்கேன். அப்பல வெங்காயம் தக்காளி போடலை. செய். தண்ணி கொதிக்கட்டேன். கொதிச்சதெல்லாம் போதும்டா. இங்கே கரண்டி எந்த மண்ணுக்கோடு பரட்டினேன்? மண்ணுக்கு தான் காஞ்சிதான், மண்ணுக்குலாம் போகல. சமைக்கிறவங்க சம்பவம் நல்லா பண்ணுறாங்க. அடுப்பு முட்டை சொன்னால் என்னமோ பண்ணுறேன். சரி சமைக்க சொன்னால் குப்பரனுடைய சட்டியோட கீழே கொட்டி விட்றேன். அது அது ஏன் மேலே தப்பு இல்லைப்பா. காற்று ஏற்றி விட்டுச்சுங்கிட்டு. அதான் சட்டியை காற்று ஏற்றி விட்டுருச்சு. அந்த அளவுக்குலாம் அவனுக்கு காற்றடிக்கலை. இப்போலாம் சமாளிக்கிறான் பாருங்கள். இப்போ சமையல் அப்படி நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட மறக்காமல் சொல்லுங்கள் சமையல் எப்போ இருக்குன்னு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தானே தெரிஞ்சுறேன் எப்படி நல்லா சமைச்சிருக்கானா இல்லை கேவலமாக சமைச்சிருக்கானான்னு. சொல்லிட்டு கொட்டு. பல சம்பவமாகி போச்சு. இப்போ கடைசியாக இப்போ பொடியை கொட்ட போவேன். இப்போ பொடியை போட்ட போகிறேன்னு சொல்லி இப்போ கையில் சம்பவம் பண்ண போகிறேன் கத்தி வச்சுக்கிட்டு. நான் காரை இப்போ கையில் அறுத்துருவேன்னு நினைக்கிறேன். வாங்க பொடியை போடுவான். பொடியை போட்டுக்கிருக்காப்புல. அது கரண்டியில் கொட்டுறாப்புல. என்னத்த சொல்கிறது வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டிக்க வேண்டியதுலாம் என்ன இருக்குது. சட்டி ஆடிக்கிட்டே கிடக்கு. என் காரை இதையும் கொட்டிடுவான்னு தோணுது. எனக்கு காரை இங்கே யாருங்க எப்படி கிண்டி வச்சுருக்காங்க. கரண்டியில் ஒட்டி கிண்டி வச்சுருக்கேன். இந்த நம்பிலாம் என்கிட்ட சமையல் வீடியோ எடுத்து போடுறது. ஒரு வழியாக கிண்டிக்கு இருக்காப்புல. அதான் ஒரு நெருக்கி கிண்டி முடிச்சிட்டாப்புல. இதை பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு காரை தோணலை. ஆமாம் கண்டிப்பாக எனக்கு காரை எப்போ இருக்குன்னு தோணவே இல்லை. இது இருக்குன்னு சொல்கிறாப்புல. தின்னு பார்த்தோன்னா தெரிஞ்சு எப்படி இருக்கும்னு. சாப்பிட்டு பார்த்தோன்னே தண்ணியை கூட ஊற்றிவிட்டேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டேன். இதை கிண்டிட்டு காமிக்கிறேன் எப்போ இருக்குன்னு. கண்டிப்பாக நல்லா இருக்காது, இருந்தாலும் காமிக்கிறேன். ஒரு வேலையாக கிண்டி முடிச்சுட்டான். ஆமாம் இது கிண்டுறதுக்கு பல சம்பவங்கள் ஆச்சு. இந்த ஒரு கிண்டிட்டாப்புல பல சம்பவம் ஆச்சு. ஆமாம் மீனை நிறைய இதை கீழே கொட்டிட்டாப்புல கிண்டுறோம்னே. உண்மையை மட்டும் சொல்லு. ஏறிச்சு வேறு லெவலில் இருக்குது. இது கன்ஃபார்மாக எப்படி சொல்கிறான்னு தெரில. தின்னுவாத்தான் தெரியும். போய் சொல்லணுமே சொல்லலான்னு தெரில. ஏறிச்சு வேறு லெவலில் இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது. வீடியோ பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பாங்க எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு. வேறு லெவலில் இருக்குது அதெல்லாம். நம்மளும் தின்னு பார்த்தா தெரிஞ்சிடும்ல. ஒரு வேலையை கிண்டிட்டேன். அது எப்போ இருக்குன்னு தெரியலை. நம்ம கிண்டிட்டாப்பில் எப்படி இருக்குன்னு தெரில. அங்கே பார்ப்போம் அதை. ஆமாம் இப்படி கன்ஃபார்ம் நல்லா கிண்டிருக்க மாட்டேன். சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. எவ்வளோ தெரியாது. இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டிருக்கேன். நல்லாவே இருக்குது.
எனக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு உப்பு தான் லைட்டாக வைக்கிது. உப்புதே நம்ம போடவே இல்லைல்ல. பாக்கெட்டில் இருந்துன்னு நினைக்கிறேன். பாக்கெட்டில் இருந்தது என்கிட்ட கொஞ்சம் கூட போச்சு. 3 பாக்கெட் 2 நூல்ஸ் பாக்கெட்டுக்கு 3 பாக்கெட்டாக கொடுத்தான் அந்த இது. அதனால் லைட்டாக உப்பு வைக்கிது. மற்றவெல்லாம் நல்லாவே இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், நான் எங்கேமா ட்ரை பண்ணிடாதீங்க. நாங்கள் வந்து ரொம்ப வீடியோ பார்த்து தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்படி தான் நான் ஒன்று. ஆமாம், உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வருதோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். பார்த்துங்க, அப்படியே வெறிய இலையாக மட்டும்தான் இருக்கேன். நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. ஆனால் உரப்பு தான் பயங்கரமாக வரையுது. ஆனால் உரப்பை அதிகமாக நான் சாப்பிட மாட்டான். ஆமாம், மீதி தண்ணியை குடிக்கணும். வீட்டு பக்கத்தில் இருக்குது, வீட்டு பக்கத்தில் போயிடலாம் டக்குன்னு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்கள் ரொம்ப இதாகவே இருக்கும். ஆமாம், அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.